டு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நான் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டோரேமான் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட செகண்ட் சேனலும் மெயின் சேனலும் சொல்லியிருந்தோம். மெயின் சேனல் சொல்ல செகண்ட் சேனலும் சொல்லியிருந்தோம். என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு. ஸோ அது மொத்தமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு கிரியேட் பண்ண ஸ்டோரி தான். அது க்ரீப்பி ஹாரர் ஸ்டோரி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டோரேமான் கிடையாது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா டார்க் டிசெப்ஷன் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, டைம்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெயின் சேனல் செகண்ட் சேனல் தெரியாதுன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, கேம்ஸ் போடும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக பாருங்க. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம டெய்லி வீடியோ போடுறது நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜியோன் நோபிதாவை பூலி பண்ணிடுறான். அது சோர்ந்து போய் நோபிதா கிரவுண்டில் உட்காந்துருக்கும் போது டோரேமானும் வந்திருக்கான். டோரேமான் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் கதறி அழுந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் பேக்கு கீழே விழுது. அதுலேருந்து ஒரு வித்தியாசமான புக்கு வெளியே கிடச்சிருக்கு. அந்த புக்கு ஒரு மேன்ஷனான ரேப் பண்ண மாதிரி இருக்கு. அப்புறம் தான் அங்கே ஜியோனும் சூனியவும் என்ன சொன்னாங்கன்னா, ஜியோன் இது என்ன புக்கு இங்க குடு அப்படின்னு பாப்போம்னு கேட்டிருக்கான். அதுக்கு நோபிதா கிட்ட கேட்கும் போது நோபிதா என்ன சொன்னா, இது என் பேக்ல எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா டோரேமான் என்ன சொன்னா, இது எந்த டிராவல்லையோ பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சீதுக்காவும் ஜாயின் பண்ணிக்கிறான். ஜியோன் எல்லாத்தையும் கன்வர்ஸ் பண்ணி இந்த மேன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு டோரேமானோட எலவேட்டர் டோர்ல ஒரு 4 சீட் கண்ட்ரி ஆகுறாங்க. திருமுனையில ஒரு ஹோட்டல் கிளிக்கர் ஆகுது. அதுதான் மூன்லைட் லாட்டஸ் ஹோட்டல். எல்லாரும் உள்ளுக்கு போறாங்க. அப்புறம் தான் பார்த்தா அங்க நிறைய ஓல்டு போட்டோஸ் அண்ட் ஓல்டு வால்பேப்பர்ஸ் எல்லாம் கிடக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஆள் வராங்க. அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புது ஆள் போல இருக்கு, கெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ரொம்ப கிரீப்பியான சிரிச்சு, நான் இப்போ ஒரு ரூமுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம், அதெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எல்லாத்துக்கும் இல்லை ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸாக சொல்லிட்டு இல்லைன்னா அந்த கீயை கொடுத்தாரு ஒரு ரூமுக்கும். ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, நோபிதாக்கு டு நாட் லிங்க் டு த மிரர் அட் மிட் நைட் இருக்கு. ஸோ நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோபிதாவும் தூங்கிறது. ஆனால் கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நோபிதாக்கு முழிப்பு வந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வெளியே ஒரு சவுண்டு கேட்குது. நோபிதாவும் அந்த மிரர் என்ன அதுன்னு பார்க்க போயிருக்கான். பார்த்தா அவன் பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி வந்திருக்கு. அந்த மிரர் பீஸ்லாம் வெடிச்சு இருந்திருக்கு. அப்புறம் அந்த நோபிதா கத்துன உடனே அந்த மிரர் பீஸ் எல்லாமே ஒரு இன்செக்டா மாதிரி தோத்துது. அப்புறம் டோரேமான் பாக்கெட் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இன்செக்ட் எல்லாமே நார்மலா பழைய மிரர் பீஸ் ஆகி அது சரி செஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஜியோன் ரூம்ல தான் இதாகுது. என்னன்னா டோன்ட் சிங் ஆஃப்டர் டார்க் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு நான் ஏன்டா பாடக்கூடாது, நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தூங்கவே முடியல. அதாவது நோபிதா டிஸ்டர்பா இருக்குன்னு தோண்டி போய் பார்த்துருக்காங்க. பார்த்தாலே இன்னும் ஒரு அதாவது ஃப்ளோர்லேருந்து ஒரு ஷேடோ ஹேண்ட் ஜியோனை பிடிச்சி இழுக்குது. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சூனியும் சிசுக்காவை பிடிச்சி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளியவும் வந்துட்டாங்க. இது ஒரு மர்மமான ஹோட்டல் அப்படின்னு அவங்களுக்கு இப்போதான் தெரியவே வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஹால்வே மாதிரி. அங்கே என்னன்னா நிறையா பேர் என்னென்னா பிளாக் ஷர்ட்லாம் போட்டு வராங்க. நிறைய விதமான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே சூரியனுக்கு பசின்றனால எல்லாத்தையும் ஒரே நடுப்பில் வாயில் போட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் தான் அங்கே ஒன்று எழுதிருந்துச்சு, டோன்ட் ஈட் த ஃபுட் அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஆனால் அதுக்காட்டியும் இந்த சூரியனை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டான்.
சாப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் அந்த இடமே டார்க் ஆயிடுது. டீக்கு லைட் வந்து பார்த்தா அந்த ஃபுட்டு எல்லாமே இலவி போன ஃபுட்டாக இருக்கு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய தூக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஹாலவே மாதிரி போகிறாங்க. போனா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன பிள்ளைங்க கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ சிசுகா போயிட்டு போகலான்னு பார்க்குறா. நோபிதா வேணாம் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் சிசுகா என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை நம்மள மாதிரி யாராச்சும் மாட்டி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றலான்னு போகிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது அவங்க சுற்றி ஒரு மேஜ் மாதிரி சிசுகாவோட ரூமுக்கு தான் வராங்க. இன்னமும் ஒரு மாதிரி கோஸ்ட் மாதிரி கதவு தர அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அங்கே பார்த்தா டோர் நாட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோடனே சிசுகா உடனே சாத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அது எல்லா கோஸ்ட்டும் உடச்சிக்கிட்டு உள்ளுக்கு வந்தது. டோரேமான் பிடிச்சி எழுத்துறான். ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓடிடுறாங்க. அங்கே ஒரு லிஃப்ட் தெரியுது. ஸோ அந்த லிஃப்ட் வெளியே ஏறி போகிறான்னு பார்த்தா அந்த லிஃப்ட் எந்த பொருளையும் நிற்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்பவே பயத்தில் நடுங்கி இருக்கும்போது இப்போ இன்னும் ஒரு பாய்சன் மாதிரி ஒரு இடம் மாதிரி வேற இருக்கு. நிறைய அங்கே ஓல்டு பிக்சர்ஸ் வேற இருக்கு. அதாவது ஒரு இடத்துல லேண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மேலுக்குள்ள அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது இவங்க இந்த 5 பேரோட ஃபோட்டோவும் ரொம்ப க்ரீப்பியான ஸ்மைலில் இருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரூம் வருது. ஆனால் போன வாட்டி இல்லாமல் இந்த வாட்டி எலும்பு கூடாது ஸ்கெலிட்டன் மாதிரி ஹாரராக கோஸ்டாக இருக்காரு. அண்ட் இதை பார்த்து ஜியோ என்ன சொன்னானா நம்ம என்னாலே பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த எல்லா ரூல்ஸும் நீங்கள் மீறிட்டீங்க. இந்த 5 பேருமே ஒரு மீறிட்டீங்க. ஸோ என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இங்கே ஒரு ஜெம்ஸ் இருக்கு 5 ஜெம்ஸ். இதை நீங்கள் இந்த ½ hour கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி வந்தீங்கன்னா இங்கே வெளியே விட்டுருவோம். இல்லைன்னா நீங்கள் முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் டைமும் குறவாக இருக்குது. சீக்கிரம் ஓடுறாங்க அவங்க கண்டுபிடிக்கு. ஜியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மியூசிக் இடத்துல இன்னும் ஒரு ட்ரம்ல மேலே இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டு வந்துட்டான். அண்ட் சூனியோ ஒரு குண்டாலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுக்கும்போது அதாவது சிசுகா பேக்யார்டில் பார்த்தீங்கன்னா மட்குள்ளேருந்து கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரேமான் ஓடிட்டு இருக்கும்போது கால் என்னமோ குத்துருச்சு. அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பீஸ் தான் நெக்ஸ்ட் நோபிதா தான் ஆக்கணும். டைமும் சீக்கிரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இப்படியும் வந்துடுறான். அதுவும் கையில் எதுவுமே இல்லை. என்ன சொல்லனா என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருந்துட்டான். அடுத்தது என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம கண்டிப்பாக தப்பிச்சிருவோம் அப்படின்னு இல்லை சிசுகா சொல்ல ஒன்றா தப்பிப்போன்னு. அண்ட் நோபிதா டோரேமான் கிட்ட என்னை காப்பாற்றுன்னு கதறி அழுகுறான் பயத்தில். அண்ட் அந்த டோரேமான் இன்னும் இல்லை டைம் மிஷினில் உருவாக்குற ஒரு துணி எடுத்து போட்டாதான் அந்த பில்டிங்கு ஷேக் ஆகுது. அது கீழே இன்னும் ஒரு நாள் ஷைனாவே வந்து அவங்க பழையபடி பிளே கிரவுண்ட்லேயே வந்துடுறாங்க. நேற்று நடந்த விஷயம்லாம் மறந்து போயிட்டு எல்லாமே பிளே கிரவுண்ட்லேருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு சிரிச்சு பேசிக்கிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நோபிதா பேக்லேருந்து இன்னொரு புக்கு வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கே கான்பிடிதுன்னா புக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் பயத்தில் இருக்கும்போது அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குன்னா த ஆபிசல் அப்படின்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்த பேஜெலாம் அதுவே தானாகவே திருப்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குலேருந்து கலர்ஃபுல்லான இது வந்து எல்லாரும் அந்த புக்குக்குள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் போயிட்டாங்க தெரியுமா. ஸோ இப்போ இந்த ஆபிஸ் இன்னும் இருக்கு தெரியுமா. ஸோ அதில் என்ன நடக்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரப்போகிறது கிடையாது. அதாவது இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பார்ட்டாக தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 2 நம்ம போடுறோம். அதாவது ஆபிசல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சு வெளியே வந்து போகிறாங்க. பட் அதுக்கட்டியும் இன்னொரு பிரச்சனைன்ற மாதிரி இது ஆபிசல் அப்படின்ற மாதிரி ஒரு புக்குக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதில் போய் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து டோரேமான் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ டோரேமான் என்ன பாவம். ஸோ பார்ட் 2க்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்துருங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சேனலில் வந்து வீடியோ வரப்போகுது. ஸோ என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேரி டீச்சர் தான் வரப்போகுது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது மார்னிங் 11 o'clock கிட்ட வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு சனி வரைக்கும் நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த
அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? பாய்.